காலையில 10 மணி வாக்குல நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 25,924 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 129 பாயிண்ட்ஸ் மேல, அதாவது ஒரு 0.5% பிளஸ். நிச்சயமா இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஸ்டார்ட் தான். நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸும். அதையும் ஒரு 417 பாயிண்ட்ஸ் ஏறி 84,629 லெவல்ல இருந்துச்சு. சோ ரெண்டு இண்டெக்ஸுமே ஒரே மாதிரி 0.5% ஏறி இருக்கு. சரி, இந்த அளவுக்கு மார்க்கெட் ஏறதுக்கு என்னதான் காரணம்? எது இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை டிரைவ் பண்ணுது? வாங்க அதை பத்தி பார்ப்போம். இதுக்கு பாத்தீங்கன்னா குளோபல் காரணிகளும் இருக்கு, நம்ம டொமஸ்டிக் காரணிகளும் இருக்கு. குளோபல்ல யூஎஸ் சைனா நடுவுல இருந்த அந்த ட்ரேட் டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதோட யூஎஸ் ஃபெட் வட்டி விகிதத்தை குறைக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது ரெண்டு பாசிட்டிவ். நம்ம நாட்டுக்குள்ள வந்தா ஃபெஸ்டிவல் சீசன் சேல்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பிரைவேட் செக்டார் கேபிட்டல் ஸ்பெண்டிங்கும் அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் மார்க்கெட்டை மேல கொண்டு போகுது. ஓகே, இப்போ எந்த செக்டார்ஸ், எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு மூவ்மெண்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். யாரு லீட் பண்றா, யாரு பின்தங்கி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பிராட் பேஸ்ட் பையிங் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா ஃபார்மா, சில பிரைவேட் பேங்க்ஸ், ஹெல்த் கேர்ல கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது.